இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு பச்சை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், சின்ன சீரகம் போட்டுக்கலாம், சின்ன சீரகம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கி விட்டுறோம். பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கிட்டு அதை போட்டுக்கலாம். மல்லியில் கருவேப்பிலை போட்டு இதை ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து மசாலா போட்டுக்கலாம். அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் பொடி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கரம் மசாலா நாளைக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். மசாலா ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம். கடலை மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன், மிளகாத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, இது நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து விடலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து விடலாம். பச்சைக்கு மசாலா வச்சாச்சு. ரெண்டு மூடி வச்சு பச்சை மாவில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு தான் எடுத்து விட்றோம். போட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு தான் எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடாயிட்டு இறச்சி போட்ட பிறகு 2 தான் போட முடியும். இது கட்டி போட்டு எடுக்கணும். அதுதான் நல்லா வேகும். நல்லா வெந்துட்டு இவை எடுத்து விடலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் நல்லா மசாலா வந்துட்டு அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.